ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபுட் பிளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, மீல் மேக்கர் 65 தான் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை நல்லா தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் கெட்டிலில் சுடு தண்ணி வச்சு அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் அதில் மீல் மேக்கரை போட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதை எடுத்துக்கிறேன். அது ஃபுல்லாக நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டும் நம்ம கொதிக்க வைக்கலாம். அதை விட இது கொஞ்சம் கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். அதனால் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதை நல்லா எடுத்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிற அளவுக்கு புழிஞ்சு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அப்படி கொஞ்சம் வெட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் காற்றுல கூட காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலாவில் ஆட் பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். நான் கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்காமல் இஞ்சி பூண்டும் தனியாக உரித்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை எடுத்து அதை ஆட் பண்ணோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தனியாக நான் எடுத்து அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இதை அரைச்சி முடிச்சுட்டு நம்ம மசாலா என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ட்ரைன் பண்ண மீல் மேக்கரை எடுத்து வச்சு அதில் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு, அப்புறம் சில்லி பவுடரும் சிக்கன் 65 பவுடரும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா ஆட் பண்ணிங்கன்னா புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் தயிர் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருந்தனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எல்லாம் ஒன்று போல் எல்லா மீல் மேக்கர்லேயும் மசாலா படுற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் இறங்கி நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுக்கோங்க. ஒரு 15 to 30 minutes. அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பேனை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பட்டி ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி போட்டால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் செப்பரேட்டாக நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு வரும். அதுக்காக நான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து போடுறேன். எண்ணெய் நல்லா சூடான பட்டி போடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். போட்ட உடனே திருப்பாமல் நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில்